إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வேதமாகிய திருமறை குர்ஆன் என்றும், வழிகாட்டுதல்கள் கலாச்சாரங்களில் சிறந்த முன்மாதிரி மிக்க வழிகாட்டல் கலாச்சாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த நபி வழியாகிய சுன்னாக்கள் என்றும், காரியங்களிலெல்லாம் மிக மிக கெட்டவை அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொந்தமான இந்த மார்க்கத்தில் மக்கள் தமது இஷ்டப்பிரகாரம் நல்லது என்ற பெயரில் வணக்கமாக உருவாக்கி செய்து வருகின்ற ஒவ்வொரு நூதனமான செயற்கள் என்றும், இவ்வாறான பித்அத்துக்கள் அனைத்தும் வழிகேட்டுக்குரியவைகள், வழிகேடுகள் உங்களை நரகின்பால் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சொற்பொழிவின் ஆரம்பத்திலேயே இந்த மனித சமுதாயத்தினருக்கு நினைவு கூர்ந்த வாசகங்களை நாமும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் அருமை நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய மார்க்கத்தில் கடமையாக்கப்பட்ட ஜும்ஆ ஹுத்பாவையும் தொழுகையையும் நிறைவு செய்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் இணை வைப்புகளிலே இருந்தும் மூட பழக்க வழக்கங்கள், அனாச்சாரங்கள், மாற்று மத கலாச்சாரங்கள், வழிகேடுகள், எமது வணக்க வழிபாடுகளின் நன்மைகளை அழித்துவிடக்கூடிய ஷிர்க், பித்அத்தான காரியங்கள் ஆகியவற்றிலிருந்தும் என்றென்றும் எப்போதும் பாதுகாப்பானாக என்று பிரார்த்தித்தவனாக உரையாரம்பம் செய்கின்றேன். இன்றைய தினம் வஹிக்கு கட்டுப்பட்ட நபித்தோழர்கள் என்ற தலைப்பிலே காலத்தின் தேவை கருதி ஒரு சில முக்கியமான செய்திகளை நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகிலே ஒரு மோமின் அல்லாஹ்வினுடைய வஹிக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கிறார். அல்லாஹு தஆலா எவைகளை இந்த உலகத்திலே செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்று தன்னுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக இந்த மனித சமுதாயத்துக்கு உபதேசம் செய்திருக்கிறானோ அவைகளை இந்த சமுதாயம் எடுத்து நடக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவைகளை இந்த மார்க்கத்திலே செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்று எம்மை பணித்திருக்கிறார்களோ அவைகளை குறிப்பாக ஒரு மூமின் தன்னுடைய வாழ்விலே கடைபிடித்து நடக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே இருந்து வந்த திருமறை குர்ஆனுக்கு
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்க முறையாக இருந்திருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவைகளை இந்த உலகத்திலே கடைபிடித்து வாழ வேண்டும் என்று எம்மை பணித்தார்களோ அவைகளை கடைபிடித்தும் எவைகளை தவிர்த்து வாழ வேண்டும் என்று எம்மை எச்சரித்திருக்கிறார்களோ அவைகளை தவிர்த்தும் வாழ்வது வஹிக்கு கட்டுப்பட்டு நடத்தல் என்ற விடயத்துக்குள் வரும். திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா 3வது அத்தியாயத்தின் 132வது வசனத்திலே வஅதீஉல்லாஹ வர்ரசூல், நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள், லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுவது உங்களுக்கு ரஹமத்தை கொண்டு வந்து சேர்க்கும், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்று சொல்லி காட்டுகிறார். அஹ்ஸாப் அத்தியாயத்தின் 71வது வசனத்திலே வஇன் துதீஉ தஹ்தது வமா அலர் ரசூலி இல்லல் பலாகுல் முபீன் வமை யுத்இல்லாஹ வரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. இவ்வாறான இந்த வசனங்களிலே அல்லாஹ் நீங்கள் அந்த நபிக்கு கட்டுப்பட்டீர்களேயானால் நேர்வழி பெறுவீர்கள், அந்த இறை தூதர் எத்தி வைப்பவராகவே இருக்கிறார் என்று சொல்லி காட்டுகிறார். நீங்கள் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு நடந்தால் மகத்தான வெற்றியை பெறுவீர்கள் என்று சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வினுடைய அருளும் அல்லாஹ்வினுடைய நேர்வழியும் மகத்தான வெற்றியும் உலகிலே மோமீன்கள் வஹிக்கு கட்டுப்பட்டு நடப்பதில் தங்கி இருக்கிறது. அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் அடிபணிந்து கட்டுப்பட்டு நடப்பதிலே தங்கி இருக்கிறது என்பதை இந்த வசனங்களிலே நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளில் வளர்க்கப்பட்ட எமது முன்னோர்களான சஹாபாக்கள், நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் வார்த்தைகளுக்கு எப்படி கட்டுப்பட்டு நடந்தார்கள் என்பதை வரலாற்றிலே நாங்கள் மிக தெளிவாக பார்க்க முடியும். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்படுகிறது. ஆரம்பத்திலே ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் தங்கம் அணிவது ஹலாலாக்கப்பட்டிருந்துச்சு. அல்லாஹு தஆலா அனுமதி கொடுத்திருந்தார். இந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கத்தில் ஆளான ஒரு மோதிரத்தை அணிந்திருந்தார்கள். ஒரு கட்டத்திலே தங்கம் அணிவது ஹராம் என்று வஹி இறங்கிய போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கழட்டி விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா அல்பசுஹு அபதா, இனி ஒரு போதும் நான் இதை அணிய மாட்டேன் என்று கூறினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்க மோதிரம் அணிந்திருந்த நேரத்திலே அவர்களை பார்த்து நபித்தோழர்களும் அணிந்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எப்ப கலட்டினார்களோ அந்த நிமிடமே நபித்தோழர்களும் தாங்கள் அணிந்திருந்த தங்க மோதிரங்களை கலட்டி விட்டார்கள் என்கின்ற செய்தியை நாங்கள் புகாரியிலே பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் எதை செய்தாலும் அதை கேட்காமல் பார்க்காமல் பின்பற்றக்கூடியவர்கள் தான் நபித்தோழர்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் புகாரியிலே பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதருடைய கையில தங்க மோதிரம் இருக்கிறத பார்க்கிறார்கள். இந்த சம்பவம் ஆண்கள் தங்கம் அணிவது ஹராமாக்கப்பட்டதுக்கு பின்னால் நடக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் சென்று அவருடைய கையிலே இருந்த அந்த தங்க மோதிரத்தை கலட்டி தூக்கி போட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கையில ஒரு நெருப்பு கட்டிய வச்சிருக்கிறதுக்கு விருப்பம் என்று சொன்ன இதை வச்சு கொள்ளலாம் அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். நபி அவர்கள் இந்த சம்பவத்தை செஞ்சதுக்கு பின்னால போயிட்டாங்க.
குறித்த அந்த மனிதரிடத்தில் கேட்கப்படுகிறது, உன்னுடைய மோதிரத்தை நீ எடுத்து வேறு தேவைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளு. அல்லாஹ்வுடைய தூதர் ஆண்கள் தங்கம் அணியறதை தான் ஹராமாக்கி இருக்கிறார்கள். அந்த மோதிரம் உன்னுடைய கையில் இருந்ததினால தான் கலட்டி போட்டிருக்கிறார்கள். அது உனக்குரியது, நீ எடுத்து வேறு தேவைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளு என்று நபி தோழர்கள் குறித்த அந்த மனிதரிடத்திலே சொல்லுகிறார்கள். அப்போது அந்த மனிதர் என்ன தெரியுமா சொன்னார்? லா வல்லாஹி லா ஆஹுது அபதா, ஒரு போதும் நான் அந்த மோதிரத்தை தொடமாட்டேன், எனக்கு அது வானா, அல்லாஹ் மீது சத்தியமாக எனக்கு அது தேவையில்லை. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே வந்து என்னுடைய கையிலே இருந்த அந்த மோதிரத்தை கலட்டி தூக்கி போட்டிருக்கிறார்கள், அதனால் எனக்கு அது தேவையில்லை என்று சொல்லி மறுத்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எப்படி கட்டுப்படுறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் தூக்கி போட்டுட்டாக, அவர்கள் நினைச்சிருந்தா என்னுடைய கையில் தந்திருக்கலாம், தூக்கி போட்டது எனக்கு தேவையில்லை, அதனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படி என்று சொல்லி குறித்த அந்த நபி தோழர் ஒதுக்கினத்தை தூக்கி போட்டத்தை நாங்கள் இந்த செய்தியிலே பார்க்கிறோம். இப்படித்தான் நபி தோழர்களுடைய நிலைமை. வஹி என்று வந்துவிட்டால் அவர்கள் புத்தியை பார்க்க மாட்டார்கள், குடும்பத்தை பார்க்க மாட்டார்கள், தன்னுடைய சுய விருப்பத்தை பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டார்களாம் என்றால் உடனடியாக கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு சமூகம் தான் அந்த சஹாபா சமூகம். இன்றைக்கு நாங்கள் எத்தனையோ செய்திகளை கேள்விப்படுகிறோம். ஒரு ஆண் என்னத்தை அணிய வேண்டும், என்னத்தை அணியக்கூடாது, ஒரு பெண் எப்படி ஆடை அணிய வேண்டும், எப்படி ஆடை அணியக்கூடாது, அல்லாஹ்வுடைய தூதர் பொன்மொழிகள் நாங்க பார்க்கிறோம். ஒரு ஆண் தங்க ஆபரணங்கள் அணிவது எப்படி அவனுக்கு ஹராமோ அதே மாதிரி ஆண் பெண்ணுக்கு ஒப்பாக கூடாது, பெண் ஆணுக்கு ஒப்பாக கூடாது. இந்த செய்திகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் வரலாற்றில் நாங்கள் பார்க்கிறோம். ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் ஒப்பாக கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்திருக்கிறாங்கிறத அறிகிறோம். ஆனால் எங்களுடைய மனசு, எங்களுடைய சந்தோஷம் அந்த தடையை வந்து மீறிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு எத்தனை ஆண்களை பார்க்கிறோம், வந்து கழுத்துல மாலை, கையில காப்பு, சில பொழுதுகள்ல காதல மின்னியும் போட்டுக்கொண்டு திரியக்கூடிய நிலைமை. இவர்கள் எல்லாம் யார் என்று பார்த்தால் மாற்று மதத்தில் உள்ளவர்கள் இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றுக்கொண்டவர்கள், முஸ்லிம்கள் என்று வாழக்கூடியவர்கள், எமது பிரதேசத்தில் இருக்கக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி அணிஞ்சு திரிகிறதை தடுத்திருக்கிறாங்க. இது பெண்களுக்குரியது. ஒரு ஆண் வந்து பெண்ணுக்கு ஒப்பாக கூடாது, ஒரு பெண் வந்து ஆணுக்கு ஒப்பாக கூடாது என்று நபிகள் நாயகம் சபித்திருக்கிறார்கள் என்று சொன்னா அதை கேட்கறதுக்கு தயார் இல்லை. என்னுடைய மனசு விரும்புகிறது, நான் செய்கிறேன். இப்ப செய்யாமலுக்கு நான் எப்ப செய்கிறது? ஒரு பெண்ணிடத்துல போய் இப்படி இந்த ஆடைகள் அணியக்கூடாது, ஆடைகளை குறைக்க கூடாது, இந்த மாதிரி ஆடை அணிகிறது வந்து நாளைக்கு நம்முடைய நரகத்தை கொண்டு போய் சேர்த்திடும், இப்படி கொண்டு போடக்கூடாது, இந்த மாதிரி நடக்கக்கூடாது என்று சொன்னா தெரியும் தான், அதெல்லாம் இப்ப செய்ய இயலாது. எங்கட சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம், சந்தோஷத்துக்கு பின்னால மார்க்கம் என்ற நிலையிலே இன்றைக்கு நம்முடைய ஆண் பெண் சகோதர சகோதரிகள் இருக்கிறத பார்க்கிறோம். நபித்தோழர்களுடைய நிலவரம் எங்கே, எங்களுடைய நிலவரம் எங்கே? அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல படிச்ச அந்த நபித்தோழர்களிடத்துல தக்குவா இருந்துச்சு, இறையச்சம் இருந்துச்சு. அவர்கள் ஒரு இல்மை பெறுகின்ற போது இறையச்சத்தோடு பெற்றார்கள். எங்களிடத்தில் அது இல்லை. எங்களிடத்தில் அது குறைஞ்சு காணப்படுறதால தீமையை விடுறதும் கஷ்டமாக இருக்குது, நன்மை ஒன்று செய்யறதும் கஷ்டமாக இருக்குது. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் தூக்கி போட்டுட்டாண்டதுக்காக வேண்டி மார்க்கத்தில் அதை எடுத்து வேறொரு தேவைக்கு பயன்படுத்துறதுக்கு அனுமதி இருந்தும் கூட வானா, அல்லாஹ்வுடைய தூக்கி எறிஞ்சிட்டா, நமக்கு அது தேவையில்லை, ஏதோ ஒரு காரணம் இருக்கும் என்று நம்பக்கூடிய ஒரு தோழர்கள் தான் அன்றைய அந்த சஹாபா தோழர்கள். இன்றைக்கு எத்தனையோ மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை அறிந்து கொண்டும் தெரிந்து கொண்டும் இது கூடாது என்று விளங்கி கொண்டும் நம்முடைய சமுதாயம் அதை செய்யலாம் என்று சொன்னால், நாங்க படிச்ச இல்முல தக்குவா இல்லை, எங்களுக்கு தெரியும் தான் இது கூடாது என்று, நாங்கள் செய்யத்தான் வேண்டும். நாங்கள் படிச்ச இல்முல தக்குவா இல்லாததினாலே நாம இன்றைக்கு தடைகளையும் மீறி கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபு மசூத் அல் பத்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர்,
அவங்க சொல்றார்கள், எனக்கு ஒரு அடிமை இருந்தா, ஒரு முறை நான் அந்த அடிமையை அடிச்சு கொண்டிருந்தேன். அப்போது எனக்கு பின்னால் ஒரு சத்தம் கேட்டுச்சுது. எனக்கு அந்த சத்தம் விளங்கலை. கொஞ்சம் நெருங்கி வந்து ஏதோ ஒன்று சொன்ன மாதிரி விளங்கிச்சது. நான் பார்க்கிறேன், திரும்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று விட்டு இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பார்த்து, யஅலம் அபா மஸ்ஊத், யஅலம் அபா மஸ்ஊத், அபூ மஸ்ஊதே நினைவிலே நிறுத்திக்கொள், நினைவிலே நிறுத்திக்கொள். இந்த அடிமை மீது உனக்கு இருக்கின்ற உரிமையை விடவும் உன் மீது அல்லாஹ்வுக்கு கூடுதலான அதிகாரம் இருக்கிறது. பயந்துக்க, இந்த அடிமைகள் விடயத்தில் எச்சரிக்கையாக இருந்து கொள் அப்படி என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள். இதை கேட்ட உடனேயே குறித்த அந்த நபித்தோழர் அந்த அடிமையை உரிமை விட்டுட்டார். இதுக்கு பின்னால ஒருபோதும் நான் அடிமைகளை அடிக்கவே மாட்டேன் என்று சொன்னதை நாங்கள் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் இதை பார்த்துட்டு கவனமாக நடக்கணும், நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். உனக்கு இந்த அடிமைக்கு இருக்கின்ற உரிமையை விடவும் அல்லாஹ் உன்னிடத்தில் கூடுதலான அதிகாரம் உள்ளவனாக இருக்கிறான், கவனமாக இருந்துக்க, மறுமையில விசாரிக்கப்படுவாய் என்ற கருத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த மனிதர் என்ன செஞ்சார், அந்த நபித்தோழர் என்ன செஞ்சார், குறித்த அந்த அடிமையை அல்லாஹ்வுக்கு உரிமைகிறேன் என்று சொல்லி தான் செய்த தப்புக்கு அந்த அடிமையை உரிமையிட்டார். அதுக்கு பின்னால இனி ஒரு பொழுதும் நான் அடிமைகளுக்கு அடிக்க போறதில்லை அப்படி என்று சொல்லி சொன்னதை நாங்கள் இந்த செய்தியில பார்க்கிறோம். நபித்தோழர்கள் எங்க, நாங்க எங்க? முகத்தில் பிள்ளைகளுக்கு அடிக்காதீங்க அப்படி என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். பிள்ளைகள் எல்லாம் யாராக இருந்தாலும் சரிதான், ஆடு மாடுகளை கூட முகத்தில் அடிக்கக்கூடாது. இந்த செய்தியை நம்ம சொன்ன உடனேயே இப்ப வாயில 2 போட்டா தான் அந்த அடங்கும் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்கு நம்ம பார்க்கிறோம். மார்க்கத்தில் வந்து எமக்கென்று சொல்லி சில அதிகாரங்கள் இருக்குது. ஒரு தந்தைக்கு தன்னுடைய பிள்ளையிலே அதிகாரம் செலுத்துறதுக்கு உரிமை இருக்குது. அதுக்காக வேண்டி மார்க்கம் தடுத்ததை அவர் செய்ய முடியாது. மார்க்கம் வந்து முகத்தில் அடிக்க கூடாதுன்னு சொல்லுது. இந்த செய்தியை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சு கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொன்னார்கள், முகத்தில் அடிக்காதீங்க. நாம என்ன சொல்றோம், வாயில் அடிச்சா தான் அந்த புள்ள கதைக்கிறத நிப்பாட்டுவான்னு நாம சொல்றோம் கருத்து. அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாதா, சில பிள்ளைகள் வந்து தவறாக பேசும், அப்படி பேசுற நேரத்தையில வாயில 2 போடுங்க சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா என்றைக்காவது? இல்லை. நபித்தோழர்கள் வந்து சாதாரணமாக இந்த மாதிரியான விடயங்கள்ல கூட, அடிமை விடயத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் பேச்சை வஹியாக நம்பினார்கள். நாம அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவான பேச்சுக்களை கேட்டுக்கொண்டு அதுக்கு நேர்மாற்றம். எத்தனை தேதிகளை பார்க்கிறோம், எத்தனை தகவல்களை பார்க்கிறோம். நேர்மாற்றமாக நேர்முடனாக மார்க்கத்திலே தடையாக இருந்தாலும் சரி, அதை வந்து இப்ப அமுல்படுத்த இயலாது, அது இப்ப சரிப்பட்டு வராது, இந்த காலத்துக்கு பொருந்தாது, இது புத்திக்கு படுகுதில்லை அப்படி என்று சொல்லி நாங்கள் தட்டிவிடக்கூடிய நிலவரத்தில் தான் இருக்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த செய்தியை எங்களுடைய ஞாபகத்திலே நாங்கள் பதித்துக் கொள்ள வேண்டும். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றார்கள், நான் அபூ உபைதா, அபூ தல்ஹா, உபை இப்னு கஅப் இந்த நபித்தோழர்களுக்கு சாராயம் கொடுத்து கொண்டிருந்தேன். சாராயம் ஹராமாக்கப்படுறதுக்கு முன்னால உள்ள சம்பவம். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சின்ன பிள்ளை. இந்த நபித்தோழர்கள் வந்து இருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு நான் சாராயத்தை ஊற்றி, நாங்கள் சோடா மாதிரி கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி கொடுத்து கொண்டிருந்தேன். இந்த நேரத்திலே ஒரு அறிவிப்பு செய்யப்படுகிறது. ஒரு அறிவிப்பாளர் வந்து அறிவிப்பு செய்கிறார், இன்னல் ஹம்ர கது ஹருமத், நிச்சயமாக சாராயம் என்பது தடை செய்யப்பட்டு விட்டது என்ற தகவலை அப்பதான் ஒரு அறிவிப்பாளர் அறிவிப்பு செய்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சாராயத்தை கடத்திட்டாங்க, சாராயம் ஹராமாக்கப்பட்டுட்டது அப்படி என்று சொல்லி அறிவிப்பு செய்கிறார். உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அனஸ் ரலியை பார்த்து என்ன சொன்னார்கள், எழும்புங்க அனஸே, எழும்பி போய் அப்படியே தூக்கி ஊத்திடுங்க என்று சொல்லி
குடிச்சுக்கிட்டு இருந்தது அப்படியே கொண்டை ஊற்றி விட்ட வரலாற்றை நாங்கள் பார்க்குகிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகாரியில் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. எப்ப சாராயத்துக்கென்றே பழக்கப்பட்டிருந்தவர்கள், அவர்களுடைய காலத்தில் அது அனுமதிக்கப்பட்டிருந்துச்சு, அதை செஞ்சுக்கிட்டு இருந்தார்கள். குடிச்சு கொண்டிருக்கிற நேத்தையிலேயே அல்லாஹ்வுடைய வஹி வருகிறது, இது தடை செய்யப்பட்டுது. இப்பான தடை செய்யப்பட்டிருக்குது, இதை முடிச்சுட்டு பிறகு பார்ப்போம், நாளைக்கு அடுத்த நாளைக்கு நாங்கள் நினைக்கிற மாதிரி சுபோக தொழுகையில் கொஞ்சம் கவனம் இல்லாமலுக்கு தான் இருக்குது. நாளையிலிருந்து நம்ம சுபோக தொழுகையை உரிய நேரத்தைக்கு தொழவோடும். தொழுகையில் கொஞ்சம் பேணுதலாக இல்லாமலுக்கு இருக்குது. நாளையில இருந்து அடுத்த கிழமையில இருந்து தொழுகையை நான் ஸ்டார்ட் பண்றேன். அல்லது முஹர்ரம் மாதம் வரப்போகுது, இந்த முஹர்ரம் மாதத்தில் இருந்து என்னுடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் இல்லாமல் காக்கிறேன். நான் கெட்ட பழக்க வழக்கங்களை எல்லாம் இல்லாமல் காக்கிறேன், நல்ல பழக்க வழக்கங்களை எல்லாம் கொண்டு வாரன். இப்படித்தான் நாம முடிவெடுப்போம். அப்பதான் ஹராமாக்கப்படுகிறது சாராயம். குடிச்சு கொண்டிருக்கிறார்கள், முடிச்சிட்டு பார்ப்போம், இப்பதானே வருகிறது செய்தி, அப்படி என்று சொல்லி போட்டு இருந்தார்களா? இல்ல. தூக்கி கொண்டே கொட்டிடுங்க, வெளியே கொண்டே ஊத்திடுங்க அப்படி என்று சொல்லி முட்டியோட கொடுத்து அனுப்பின வரலாற்றை நாங்கள் பார்க்குகிறோம். இது அந்த நபித்தோழர்களுடைய இல்மிலே இருந்த தக்குவா, அவர்களுடைய அறிவிலே இருந்த தக்குவா, இறையச்சம். நமக்கு தெரியுமா இல்லையா? சாராயம் ஹராம் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும், சிகரெட் ஹராம் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும், போத வஸ்துக்கள் ஹராம் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஏன் குடிக்கிறான்? ஏன் சிகரெட்டை பாவிக்கிறான்? ஏன் புகைத்தல் பாவிக்கிறான்? ஏன் அபின பாவிக்கிறான்? சில பொழுதுகள்ல கஞ்சா, சில பொழுதுகள்ல ஐசு, இப்படி என்று சொல்லி இந்த மாதிரி போதை வஸ்துக்கு ஏன் ஒரு முஸ்லிம் அடிமையாகிறான்? அவனுடைய இல்மில தக்குவா இல்லை. அவனுக்கும் தெரியும் இது ஹராம் என்று சொல்லி, அந்த நபித்தோழர்களுக்கும் தெரியும் இது ஹராம் என்று, எங்களுக்கும் தெரியும் இது ஹராம் என்று. இன்னும் சொல்ல போனால் நாங்க வாழா வாழையாக எப்பயும் அறிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் இது. அப்படி இருந்தும் நாம் செய்கிறோம் என்றால் நம்முடைய இல்மில தக்குவா இல்லை, அந்த இறையச்சம் இல்லை. சஹாபாக்கள்கிட்ட இறையச்சம் இருந்துச்சு. அதனால ஒரு செய்தி வந்துட்டாம் என்று சொன்னா உடனடியாக அதை அமுல்படுத்துறதுக்கு தயாராயினார்கள் அந்த நபித்தோழர்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய சமுதாயத்திலே எங்களுடைய மோமின்களை, முஸ்லிம்களை நாங்கள் பார்க்குகிறோம். நன்றாக இருப்பார், பார்க்கிறதுக்கு பசந்தாக இருப்பார், ஆனால் அவர் உள்ளுக்கு செய்கிற வேலைகளை பார்த்தா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவரிடத்திலே இல்மில் தக்குவா இல்லை என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அவர்தான் போதை வஸ்து ஏஜெண்டாக கூட சில நேரங்களில் இருக்கலாம். அற்ப உலகத்துக்காக வேண்டி, அற்ப உலகத்தினுடைய இன்பத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கை வைக்கக்கூடிய மூமின்களை, முஸ்லிம்களை தான் இன்றைக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு மூமின், உண்மையான இறை விசுவாசி இதை செய்ய மாட்டான். அவனிடத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இருக்கும், இறையச்சம் இருக்கும், அவன் செய்ய மாட்டான். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஒரு விதமான நடிகர்களாக இருக்கிறார்கள். மக்களுக்கு மத்தியில் ஒரு விதமாக நடிக்கிறது, தனிமை என்று கிடைக்கிற நேரத்தில் ஒரு விதமாக நடிச்சு கொள்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹராம் என்று தெரிந்தால் அந்த நிமிடத்திலேயே விட்டவர்கள் தான் நபித்தோழர்கள். நாம காரணம் சொல்லுவோம், மிச்சம் காலமா நான் இதை செஞ்சு வந்துட்டேன், அவசரப்பட்டு இதை விட இயலாது, விட்டு என்று சொன்னா வேற வேற நோக்கி கொண்டு போய் சேர்த்து விடும் என்று சொல்லி நாம காரணம் சொல்லுவோம். அந்த நோக்கி கொண்டு போகும், இந்த நோக்கி கொண்டு போகும், அந்த இது ஏற்பற்றும், இது ஏற்பற்றும் என்று காரணம் சொல்லுவோம் ஹராத்தை செய்யறதுக்கு, விடுறதுக்கு. நபித்தோழர் அப்படி இருக்கல. அவர்களுடைய வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்த்தால் தேவை உள்ள நேரத்திலும் தடை என்று சொல்லி வந்து விட்டால் தூக்கறியக்கூடியவர்களாகத்தான் அந்த நபித்தோழர்கள் காணப்பட்டால் என்கிறதை நாங்கள் செய்திகளில் பார்க்கலாம். முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியை பாருங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், கடுமையான பசி நேரம், ஒரு யுத்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபருக்கு போயிருந்த நேரம் அது. ஹைபரை வெற்றி கொண்ட நேரத்தையில ஒரு காட்டு கழுதை ஒன்று சமைச்சுக்கிட்டு இருக்கிறார்கள், கழுதை ஒன்று சமைச்சுக்கிட்டு இருக்கிறார் சஹாபாக்கள். அந்த நேரம் பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு அறிவிப்பாளர் என்ன பண்றாரு, அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்னல்லாஹ வ ரசூலஹு யன்ஹானி, அல்லாஹும் அவனுடைய தூதரும் என் ஹானிக்கும் உங்களுக்கு தடை செய்து விட்டார்கள், இந்த கழுதையை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் என்கிற அறிவிப்பு அப்பதான் அறிவிக்கிறார்.
இந்த நேர்த்தையில வைன்னஹா ரஜுசும் மின் அமலி ஷைத்தான், அது அருவருக்கத்தக்கது, ஷைத்தானுடையது அப்படி என்று சொல்லி அறிவிப்பு செய்கிறார். செய்த உடனேயே அப்படியே அந்த சட்டிகள் எல்லாம் கொண்டு கொட்டப்பட்டுச்சு. எந்த அளவுக்கு சொன்னா நல்லா வேகி கொதிச்சு கொண்டிருந்துச்சு. அப்பதான் சாப்பிட்றதுக்கு தயார். அந்த அளவுக்கு வேகி கொதிச்சு கொண்டிருக்கிற நேரத்தையில இந்த அறிவிப்பு வந்த உடனேயும் தூக்கி கொண்டே கொட்டியாச்சு. பசி என்ன அவர்களுக்கு சரியான பசி. அந்த நேரத்தையில பார்த்து தான் சமைச்சுக்கிட்டு இருந்தார்கள். அப்ப காட்டுக்கள் அந்த கழுதை ஹராமாக்கப்பட்டிருக்குது, அந்த இறைச்சி ஹராமாக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்ன உடனேயும் தூக்கி கொண்டே கொட்டினார்கள் நபித்தோழர்கள். பசி, இப்ப சாப்பிட்டு அதுக்கு பின்னால நாம முடிவொன்று எடுப்போம், அதுக்கு பின்னால தவித்துக்கோம் என்று இருந்தார்களா? இன்றைக்கு நாம இதை செஞ்சு போட்டு நாளைக்கு நிப்பாட்டுவோம் என்று இருந்தார்களா? இல்லை. நபித்தோழர்களுடைய பண்பே அவர்கள் வஹிக்கு கட்டுப்படுவார்கள். ஏனென்றால் அவர்களுடைய அந்த இல்ம் இருக்கு இல்லையா, அந்த அறிவு இருக்கு இல்லையா, படித்தல் இருக்கு இல்லையா, அதுல தக்குவா இருந்துச்சு, இறையச்சம் இருந்துச்சு. நாமளும் படிச்சிருக்கேன் தான், நமக்கும் இது கூடாது இது கூடும் என்ற அறிவில்லாமலுக்கு இந்த யாரும் இருக்கல. நம்முடைய இல்மில தக்குவா குறைஞ்சிட்டு, பயபக்தி இறையச்சம் எந்த இல்மில் அதிகரிக்குமோ அந்த இல்மிலே நாங்கள் பிரதிபலிப்பை பார்க்கலாம். சஹாபாக்களுடைய இல்மில் அது இருந்துச்சு, அதனுடைய பிரதிபலிப்பு அவர்களுடைய வரலாற்றிலே வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாருங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த செய்தி அறிவிக்கிறார்கள். இதுவும் ஹைபர் யுத்தத்திலே தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, லஅத்தியன்ன ஹாதிஹி ராயத ரஜுலன் யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு யஃப்தஹுல்லாஹ் அலா யதைஹி. நான் இந்த கொடியை அல்லாஹ்வையும் தூதரையும் நேசிக்கக்கூடிய ஒரு வருடத்தில் நான் கொடுக்க போகிறேன். அல்லாஹ்வையும் தூதரை நேசிக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட இந்த நான் கொடியை கொடுப்பேன். அவர் மூலமாக அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான், ஹைபர்ல வெற்றியை தருவான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அழைப்பு செய்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நான் எந்த ஒரு கட்டத்திலையும் இமாரத்தை, அதிகாரத்தை, ஆட்சியை, தலைமைத்துவத்தை விரும்பினது கிடையாது. அன்றைக்கு விரும்பினா, ஏனென்று அல்லாஹ்வுடைய இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாலே, அல்லாஹ்வையும் தூதரையும் நேசிக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட இந்த கொடியை கொடுப்பேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்களே, நமக்கிட்ட இது கொடுக்கப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் அப்படி என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர் சொல்றார். அடுத்த நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டது யாரு? மருமகன் அலி ரலியல்லாஹு தஆலா தான் கூப்பிட்டார். அலி எங்கே அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு அவரிடத்துல அந்த கொடியை கொடுத்தார்கள். கொடியை கொடுத்து சொன்னார்கள், இம்ஷி வலா தல்தஃபித் ஹத்தா யஃப்தஹ் அல்லாஹு அலை. நீ நடந்து போ, திரும்பி பார்க்க கூடாது, அல்லாஹ் உனக்கு வெற்றியை தந்ததுக்கு பின்னால நீங்க வரணும் என்று சொல்லி கொடியை கொடுத்து அனுப்பியாச்சு. பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வார்த்தைக்கு அந்த நபித்தோழர் எப்படி கட்டுப்பட்டான்னு சொல்லி. அலி ரலியல்லாஹு தஆலா நடக்கிறார், கொடியை வாங்கியாச்சு, கைபருக்கு நடக்கிறாங்க, யுத்தத்துக்கு அப்படி போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கிற நேரத்தையில ஏதோ ஒன்று ஞாபகம் வந்த உடனே அப்படி நின்றார்கள். அலி ரலியல்லாஹு நின்று அப்படி முன்னுக்கு பார்த்தவனை திரும்பி பார்க்கல. ஏன்? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? நட, திரும்பி பார்த்துறாதேன்னு சொன்னார்கள். போனவங்க ஏதோ ஒன்று ஞாபகம் வந்த உடனே நின்று அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல திரும்பி பார்க்காமலுக்கு சத்தம் போட்டு கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, மக்களோடு நான் என்ன விடயத்தில் யுத்தம் செய்வது, என்னத்துக்காக வேண்டி நான் யுத்தம் செய்கிறது அப்படி என்று சொல்லி போட்டு அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பி பார்க்காமலுக்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்படியே நின்ற வண்ணம் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிமாவை சொல்ற வரைக்கும் நீங்க யுத்தம் செய்ய வேண்டும் என்ற விளக்கத்தை சொன்னார்கள். இது முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. இதில் நமக்கு என்ன பிரயோசனமும் படிப்பனையும் இருக்கு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான், நடங்க, திரும்பி பார்க்காதங்க. நடந்தார்கள். அப்படியே ஒரு தேவைக்காக வேண்டி நின்று ஒரு கேள்வி கேட்க வேண்டி இருந்துச்சு, நின்று திரும்பி பார்க்காமலுக்கு கேட்டார்கள். எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் வஹீக்கு கட்டுப்பட்டார்கள் நபித்தோழர்கள். சும்மா சாதாரணமான ஒரு விஷயம் இல்லையா? இப்படிப்பட்ட இந்த விடயத்திலே கூட அல்லாஹ்வுடைய தூதர் வஹீக்கு, இது இறைவனுடைய வஹி, இதுக்கு நாமல் கட்டுப்பட வேண்டும், மாறு செய்துவிடக் கூடாது என்று நினைத்த நபித்தோழர்கள் தான் எங்களுடைய முந்தின சஹாபாக்கள், எங்களுடைய முன்னோர்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிக்மா ஒரு தடையை வந்துட்டாமன்னு சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் இது கூடாது,
அப்படி என்று சொல்லி வாயால சொன்னாலும் சரிதான், செஞ்சு காட்டினாலும் சரிதான், ஏது எதுக்கு என்றெல்லாம் பார்க்க மாட்டார் நபித்தோழர்கள். உடனடியாக அமுல்படுத்தி விடுவார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவுற்றிருக்கிற நேரத்தையில செருப்பை கலட்டுறார். செருப்பணிந்து சில பொழுதுகளில் தொழுவுறதுக்கு மார்க்க அனுமதியை வழங்கியிருக்குது. செருப்பணிந்து தொழுவுற்றிருக்கிற நேரத்தையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் செருப்பை கலட்டிடுறார்கள். இதை பின்னுக்கு நின்று தொழுத நபித்தோழர்கள் கண்டார். அவ்வளவு பேர் கலட்டிட்டார். அதுக்கு பின்னால நீங்க ஏன் கலட்டினீங்கன்னு சொல்லி கேட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா என்னுடைய பாதத்தில் செருப்புல ஒரு நஜீஸ் பட்டிருந்ததால் எனக்கு வகை வந்துச்சு, அதனால நான் கலட்டினேன். நீங்க ஏன் கலட்டினீங்க? உங்களை பார்த்து நாங்கள் கலட்டினோம் என்று சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அப்படித்தான் நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிறார்களான்ட்டு அச்சொட்டாக பார்ப்பார்கள். பார்த்துட்டு அவர்கள் செய்கிற மாதிரி அவர்களும் செய்ய பார்ப்பார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய செய்தி நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு படிப்பினை. ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜருல் அஸ்வத் கிட்ட மாறாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தவாஃப் செய்கிற நேரத்தில் ஹஜருல் அஸ்வத் கிட்ட வருகிறார்கள். வந்து ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முத்தமிட்டு என்ன சொன்னார்கள்? இன்னி அலமு அன்னக ஹஜர், நிச்சயமாக எனக்கு தெரியும் நீ ஒரு கல்லு தான், நீ ஒரு வெறுங்கல்லு. லா தலுர்ரு வலா தன்ஃபஉ, உன்னால நல்லதும் செய்ய இயலாது, நன்மையும் கொண்டு வர இயலாது, தீமையும் கொண்டு வர இயலாது. நீ வெறுங்கல்லு. வலவுலா அன்னி ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை முத்தமிடுவதை நான் காணாமலுக்கு விட்டிருந்த நானும் முத்தமிடுறேன். முத்தமிடுறதை நான் கண்டிருக்கிறேன், அதனால நான் உன்னை முத்தமிடுறேன். நபி அவர்கள் உன்னை முத்தமிடுறதை நான் காணலையாம நானும் முத்தமிட்டிருக்க மாட்டேன் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். என்ன விளக்குது இதிலிருந்து நமக்கு? வஹி என்றால் அவர்களுடைய சொந்த சரக்குகள், மூளையில் இருக்கக்கூடிய சிந்தனைகளை எல்லாம் பார்க்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள், அதை நாம் செய்யணும் அப்படி என்று சொல்லி செய்த நபித்தோழர்கள் தான் அன்றைய அந்த நபித்தோழர்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள் என்று சொல்லி அதை யாராவது செய்யாமலுக்கு விட்டால் சொந்த பிள்ளை என்றா கூட பார்க்க மாட்டார்கள். சொந்த பிள்ளை என்று கூட பார்க்க மாட்டார்கள். அவர்களோட கடுமையாக நடக்கக்கூடிய நிலவரத்தில் தான் நபித்தோழர்கள் இருந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை, என்ன செய்தி? உங்களுடைய பெண்கள் மஸ்ஜிதுக்கு வாரத்துக்கு அனுமதி கேட்டால் நீங்கள் அவங்களை தடுக்காதீங்க அப்படி என்று சொல்லி ஒரு செய்தியை சொல்றார்கள். இந்த செய்தியை அவர்களுடைய மகனார் பிலால் இப்னு அப்துல்லா அவர்கள் என்ன பண்றான்னு சொன்னா, நாங்க தடுப்போம் என்று சொல்றார். இதை சொல்லி கேட்ட உடனேயோ, இதை சொன்ன உடனேயே நாங்க தடுப்போம் என்றால் இப்போதைக்கு சரிப்பட்டு வராது என்ற நிலப்பாட்டில் நாங்க தடுப்போம், அவ இப்ப வர இயலாது, அது சாத்தியமில்லை இந்த காலத்துக்கு என்று சொல்ற மாதிரியான அமைப்பிலே இந்த வார்த்தையை சொல்லிடுறா. சொன்ன உடனேயே உமர் ரலியல்லாஹு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா வாரார். கடுமையாக ஏசினார்கள் அவர்களுக்கு. ஏனென்றால் இதுக்கு முன்னால கேட்காத அளவுக்கு அவர் ஏசினார். ஏசி போட்டு சொன்னார்கள், நான் உங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் என்று சொன்னா, அவர்கள் இப்படி தடுக்க வேணாம் என்று சொல்லியிருக்கிறான் சொல்லி நாங்க சொன்னா நீங்க தடுப்போம் என்று சொல்லி அதுக்கு எதிர்வாதமாக புரிகிறீர்கள் அப்படி என்று சொல்லி கடுமையாக நடந்து கொண்டார்கள். ஒரு போதும் வேற எதுக்கும் கோவப்படாத அளவுக்கு இதுக்கு கோவப்பட்டார்கள் என்கிற செய்தியை நாங்கள் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் நபித்தோழர்களுடைய நிலைமை. வஹி என்று வந்து விட்டால் அதுக்கு அப்படித்தான் அவர்கள் கட்டுப்பட்டு நடந்தார்கள் என்கிறத இந்த செய்திகளை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும், இறை விசுவாசிகளே, மூமின்களே, உங்களுடைய சத்தத்தை நபியுடைய சத்தத்துக்கு மேலான நீங்க உயர்த்தாதீங்க என்கிற குர்ஆன் வசனத்தை இறக்கி வச்சான். இந்த குர்ஆன் வசனம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் இந்த ரெண்டு பேருடைய விஷயத்திலே இறங்கியது அப்படிங்கிறது நாங்கள் வரலாற்றில் பார்க்கலாம். இந்த ஆயத்து இறங்கின உடனேயோ இதுக்கு பின்னால இப்னு ஜுபைர் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபமா கான உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பேசுகிற நேரத்தில் இந்த ஆயத்து இறங்கினதுக்கு பின்னால இந்த ஆயத்து என்ன சொல்லுது? நபியுடைய சத்தத்துக்கு மேலும் உங்களோட சத்தத்தை நீங்க உயர்த்தாதீங்க அப்படி என்ற கருத்தை சொல்லுது.
இது உமர் ரலியல்லாஹுடைய விஷயத்தில் இறங்கின இந்த வசனம். இந்த ஆயத்துக்கு இறங்கினதுக்கு பின்னாலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹை சந்திப்பார்கள். இதுக்கு பின்னால் நிறைய காலம் வாழ்ந்தார்கள். அவர்கள் சந்திச்சு பேசுகிற நேரத்தையில் ரசூலுல்லாஹ் கேட்பாங்களாம், விளங்குதில்லை நீங்கள் பேசுறது, என்ன பேசுறீங்க, என்ன சொல்றீங்க? அவ்வளவு மெதுவாக பேசுவாராம் உமர் ரலியல்லாஹு. பேசுகிற நேரத்தில் நபிகள் நாயகத்தோட பேசுகிற நேரத்தையில் அவ்வளவு மெதுவாக பேசுவார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னா ரசூலுல்லாஹ் கேட்பாங்களா, நீங்க பேசுறத கொஞ்சம் சத்தமா பேசுங்களேன், நீங்க பேசுறது கொஞ்சம் விளங்குதில்லை, எனக்கு கொஞ்சம் சத்தமா பேசுங்களேன் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள் என்ற செய்தியை நாங்க புகாரியில பார்க்கிறோம். பாருங்க உமர் ரலியல்லாஹு எப்படிப்பட்ட நபித்தோழர். இந்த குர்ஆன் வசனம் இறங்கினதுக்கு பின்னாலே அவர்களுடைய நிலைமை எப்படி மாறுச்சுங்கிறத இந்த செய்தியில் நாங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாவே கொஞ்சம் சத்தமாக பேசுங்கள், எனக்கு விளங்குதில்லை என்று சொல்ற அளவிற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த வசனங்களுக்கு கட்டுப்பட்டார்கள், அல்லாஹ்வுடைய வஹீக்கு கட்டுப்பட்டார்கள் என்கிற செய்தியை இவைகளில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு எல்லோருக்கும் தெரியும் எது நல்லது எது கெட்டது என்று எல்லோரும் அறிந்து வைத்திருக்கின்றோம். இல்மு இருக்கிறது, இல்மு இருக்கிறது, எல்லா இடத்துலையும் இல்மு இருக்கிறது. எங்களுடைய இல்முல அமல் இல்லாமலுக்கு இருக்குது. அமல் வாரையாமன்னு சொன்னா தக்குவா வேணும். தக்குவா உள்ள இல்முக்கு தான் பிரயோசனம். அப்படி இல்லையாமன்னு சொன்னா அரபியிலே சொல்லுவார்கள், தக்குவா இல்லாத இல்முக்கு ஒரு சிறப்பொண்டு இருக்குமாம் என்று சொன்னால் லகான அஷ்ரஃப ஹல்கில்லாஹி இப்லீஸ், படைப்பினங்களிலேயே ஆக சிறந்தவனாக சிறப்புக்குரியவனாக இப்லீஸ் இருந்திருப்பான். அவன்கிட்ட இருந்த இல்ம விடையா, அவன்கிட்ட இருக்கக்கூடிய அறிவு விடையா? அந்த அறிவில் தக்குவா இல்லை, இறையச்சம் இல்லை. எனவே மோமின்களாகிய நாங்கள் இல்மை கற்க வேண்டும். எப்படி செய்கிறதுங்கிற அறிவு நம்மகிட்ட இருக்கணும். இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கான்னு சொல்லி நாம பார்க்கணும். இந்த வணக்கத்தை எப்படி செய்கிறேன்னு சொல்லி அறியணும். இதுக்கு மார்க்கத்தில் என்ன கூலி அல்லாஹ் வச்சிருக்கிறான்னு சொல்லி விளங்க வேண்டும். அந்த இல்மை மட்டும் வச்சு கொண்டிருக்கல. அந்த இல்மு கிடைச்சிட்டான்னு சொன்னா அமல் வரணும், அமல் வர வேண்டும். நபித்தோழர்கள் அந்த அமல் வந்துச்சு. அந்த அமல் வாரையாம் என்று சொன்னா அந்த இல்முல தக்குவாவை கொண்டு வர வேண்டும், இறையச்சத்தை கொண்டு வர வேண்டும். அதனால் தான் நபித்தோழர்களுடைய இல்முல வந்த அந்த தக்குவா இருந்ததினால் அமல்ல வந்துச்சு. இபாதத்து விஷயத்தில் ஒன்றை செய்கிறேன் என்றாலும் முந்தி அடிப்பார்கள், ஒன்று தடை என்றாலும் அதிலேயும் முந்தி அடிப்பார்கள். அதை தடையை விடுறதுக்கும் அவர்களை போல ஆக்கள் இல்லை. ஒன்று நன்மை என்று சொல்லி அறிஞ்சிட்டாங்களாம் சொன்னா அதை செய்யறதுக்கு அவங்களை போல ஆக்கள் இல்லை, முந்தி அடிச்சுக்குவார்கள். காரணம் தக்குவா. தக்குவா இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் படித்த இல்மிலே அமல் வரும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு எமது வாழ்விலே நபித்தோழர்களுடைய முன்மாதிரிகளை கவனத்தில் கொண்டு நடந்து அல்லாஹ்வின் அருளை பெற்ற நல்மக்களாக வாழ்ந்து மரணிப்போமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمدلله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மூமினை பொறுத்தவரையிலே இந்த உலகத்தில் அவன் அமல் செய்ய வேண்டும். அவனுக்கு மர்மையிலே அமல் தேவைப்படும். என்னதான் அவன் அமலை கொண்டு போனாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் சொர்க்கத்துக்கு போக இயலாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் அமல் செய்ய வேண்டும். அவன் அமல் செய்வது, நன்மை செய்வது அல்லாஹ்வுடைய அருள் அவனுக்கு இருக்கிறதுக்கு அடையாளம் தான். அவன் அமல் செய்யாமல் இந்த உலகத்திலே வாழ முடியாது. ஏனென்றால் அவனுக்கு பல கட்டங்களிலே மர்மையிலே அமல் தேவைப்படும். நபித்தோழர்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். நபித்தோழர்கள் அல்லாஹ்வால பொருந்திக் கொள்ளப்பட்டவர்கள், சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட நபித்தோழர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நபித்தோழர்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்களாம் என்று சொன்னா அமல் செய்கிற விஷயத்தில் அவர்கள் முந்தி அடிச்சுட்டு தான் இருந்திருக்கிறார்கள். நாம் எல்லாம் அறிந்த ஒரு செய்தி, உம்மு ஹபீபா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு முஸ்லீம் ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துக்கள் தொழுதால் அவனுக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படும். எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. சுவர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படும் என்கிற தகவலை, இந்த செய்தியை நமக்கு அறிவிக்கிறது யாரு?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த செய்தியை அறிவிச்சுட்டு அவங்க சொல்றாங்க, சுன்னத்தான 12 ரக்காத்துக்கள் ஒரு நாளைக்கு ஒருவர் தொழுதால் அவருக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படும் என்கின்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இருந்து கேட்ட நாள் முதல் நான் அதை விட்டதில்லை என்று சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். யார் சொல்றா? நபிகள் நாயகம் அவர்களோடு சுவர்க்கத்திலே இருப்பார்கள் அவர்களுடைய மனைவிமார்கள். சுவர்க்கம் என்கிறது நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு நபித்தோழி. உறுதியாகிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் மனைவிமார்கள் சுவர்க்கத்துக்குரியவர்கள். அப்படிப்பட்ட அந்த நபித்தோழி நாம சுவர்க்கத்துக்கு போற ஆள் தானே என்று ஓட்டு பரல மட்டும் செஞ்சுட்டு இருப்போம் என்று இருந்தார்களா? இந்த செய்தியை கேட்ட உடனே பாருங்க, அவ சொல்ற வாசகத்தை. அதாவது இந்த செய்தியை நான் கேட்டதிலே இருந்து நான் தொழாமலுக்கு விட்டதே இல்லை, தொழுது தான் இருக்கிறேன் என்கின்ற அர்த்தத்தில் அந்த நபித்தோழை அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இது யாருக்கு பொருத்தமானது? யார் இந்த வேலையை செய்ய வேண்டிய ஆக்கள்? நாங்கள். ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துக்கள் தொழுகிறதுக்கு தகுதியானாக்கள் நாங்கள். ஆனால் தொழுதவர்கள் வேற. எங்களில் பொடுபோக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேர் அந்த சுன்னத்தான தொழுகைகளில் பேணுதல் இல்லை. இன்று சொல்ல போனா சலாம் கொடுத்த உடனேயோ கூட்டுதுவா ஒன்று இல்லை என்று அப்படியே எழும்பிட்டு போகக்கூடிய நிறைய பேரை நாங்கள் பார்க்கிறோம். கூட்டுதுவா இல்லை தானே என்று ஓட்டு இருந்த தஸ்பீஹாத்துகளை விட்டு போகக்கூடிய நிலவரம் தான் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் உருவாகியிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபர்லு தொழுகைக்கு ஒரு 5 நிமிடத்துக்கு முன்னால பள்ளிக்கு வருவோம் என்ற அந்த சிந்தனை இன்றைக்கு இல்லாமலுக்கு போயிட்டு செதியா இக்காமத்து செல்ற நேத்தையில மட்டும் ஓடி வரக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த சுன்னத்து தொழுகையை பள்ளியில தொழுவோம், அதுக்கு இன்னும் நன்மை இருக்குது, தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால் தஸ்பீஹாத்துகள் செய்வோம், அதுக்கு இன்னும் நன்மை இருக்குது என்று சொல்லி அந்த நன்மைகளை அடைய வேண்டும், நமக்கு மறுமையில் இந்த நன்மைகள் தேவைப்படும் என்று சொல்லி செய்யக்கூடியவர்கள் குறைந்து போயிட்டார்கள். ஏனென்றால் அந்த இல்முல இருக்கக்கூடிய அந்த தக்குவா குறைஞ்சே போகிறது. குறைந்து போனால் நமக்கு 2 நிலைமரம் உருவாகும். ஒன்று ஹராம் லேசா தெரியும், இன்னொன்று ஹலால செய்யறது கஷ்டமா இருக்கு. ஹராம் லேசா தெரியும், லேசா செய்யறதுக்கு மனசு விரும்பும் ஹராத்து. ஹலாலான விஷயங்கள் இருக்கிறது, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள், மார்க்கம் நமக்கு சொன்ன விஷயங்கள், செய்ய வேண்டும் என்று சொன்ன விஷயங்கள் நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கக்கூடிய செய்தி நம்ம எல்லாம் அறிந்த செய்தி தான். அவர்கள் எப்படிப்பட்ட நபித்தோழர் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் சொல்றார்கள், என்னுடைய நண்பர் எனக்கு 3 விஷயங்களை உபதேசமாக செய்திருக்கிறார்கள், நான் அதை மௌத்து வரைக்கும் விட மாட்டேன். அவர் சொல்ற அந்த வாசகம் தான் நமக்கு முக்கியம். நாம நிறைய தரம் அறிஞ்சிருப்போம் இந்த செய்தியை. அவர் சொல்லக்கூடிய வாசகத்தை பாருங்க, நான் அதை என்னுடைய மரணம் வரைக்கும் விட மாட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். அதுல என்ன? மாசத்துல 3 நாள் சுன்னத்தான நோன்பு பிடிக்கிறது, லுஹாவுடைய நேத்தையில தொழுகிறது, வித்திரி தொழுகையோடு அதாவது கியாமுல் லைலை ஒற்றைப்படையாக கொண்டு முடித்து விட்டு தூங்குறது. இந்த 3 விஷயங்களையும் என்னுடைய நண்பர் எனக்கு உபதேசம் செய்திருக்கிறாங்க, வசியத்து செய்திருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத்து செய்திருக்கிறாங்க, நான் அதை ஒரு போதும் விட மாட்டேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்திதான். மாசத்துல 3 நாள் நோன்பு பிடிக்கிறார்கள், எத்தனை பேர் இருக்கிறோம்னு சொன்னா அது கேள்விக்குறி. லுஹாவுடைய நேரத்தில் 2 ரக்காத் தொழுவோம் என்று சொல்லி முயற்சி செய்கிறார்கள், எத்தனை பேர் இருக்கிறேன்னு சொன்னா அது கேள்விக்குறி. ஒரு 3 ரக்காத்தாவது வித்ரி என்று சொல்லி சொல்லுவார்களே கியாமுல் லைல், அந்த 3 ரக்காத்துக்களையாவது தொழுதுட்டு தூங்குறாக்கள் இருக்கிறார்கள் பார்த்தா இஷா தொழுகைக்கு வரதே கஷ்டமாயிருக்குது. ஏண்டா இல்முல தக்குவா குறைஞ்சிச்சுன்னு சொன்னா இந்த நிலைமை உருவாகும். அன்பிற்குரிய சகோதரர்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களிடத்திலே அல்லாஹு தஆலா இல்மை தந்திருக்கிறார், அறிவை தந்திருக்கிறார், மார்க்கத்தின் விளக்கத்தை தந்திருக்கிறார். எல்லோருக்கும் தெரியும், எல்லா விளக்கமும் கேட்டா எல்லாம் சொல்லுவோம். நாங்கள் லுஹா தொழுகையுடைய சிறப்பு என்ன என்று கேட்டா எல்லாரும் சொல்லுவார்கள். 360 மூட்டுக்கள் இருக்க, மடிப்புக்கள் இருக்குது உடம்புல, அந்த மடிப்புக்கள் ஒவ்வொன்றுக்கும் சதக்கா கொடுத்த நன்மை அல்லாஹ் தஆலா லுஹா தொழுகையில வச்சிருக்க. நீங்க தொழுதீங்களா என்று சந்தர்ப்பம் நாளை போய்த்து இன்றைக்கு நேரமே நாமளை போய்த்து தொழுவுறது கஷ்டமா போய்த்து அப்படின்னு சொல்லிட்டு போவார். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சில நேரங்களில் மனிதன் கஷ்டத்துக்கு மத்தியில் இருக்கிற போது விடுறது வேறு, தொடராக ஒன்றை புறக்கணிக்கிறது வேறு. நாம் எல்லாம் எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால் பெரும்பாலானவர்கள் அறிந்து கொண்டு தொடராக புறக்கணிக்கிறார்கள் இருக்கிறோம். அறிந்து கொண்டு தொடராக புறக்கணிப்பு. இதிலே இருந்து நாங்கள் மீள வேண்டும். நபித்தோழர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் படிக்க வேண்டும். அவர்கள் வஹீக்கு எப்படி கட்டுப்பட்டு நடந்தார்கள், இபாதத்தின் விஷயத்தில் எந்த அளவுக்கு அவர்கள் முன்னேறி சென்றார்கள், அவர்கள் அப்படி போனதுக்கு என்ன காரணம்ங்கிறத நம்ம விளங்க வேண்டும். அதுக்குரிய காரணம் அவர்கள்ட்ட இல்மு இருந்துச்சு. எம்மை போன்றதான் அவர்களும் இல்மை புதிதாகத்தான் படித்தார்கள். அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள்.
சஹாபாக்கள் பெரும்பாலானவர்கள் நபிகள் நாயகத்தோடு இருந்தவர்கள், இஸ்லாத்துக்கு வந்தவர்கள். இதுக்கு முதல் அவருக்கு என்னன்னு தெரியாது. இஸ்லாத்துக்கு வந்த நவ முஸ்லிம்கள் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்டவர்களாகத்தான் வந்தார்கள். அந்த இல்முல படிக்க 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 அதில் தக்குவாவை கொண்டு வந்தார்கள். எங்கள்கிட்டையும் ஒரு காலத்தில் வந்து மார்க்க அறிவு இருக்கல, அல்லாஹு தஆலா அந்த இல்மை எங்களுக்கு தந்தார். நாங்கள் மார்க்கத்தை படித்தோம். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து நாங்கள் படித்த அந்த இல்முல இருந்த தக்குவம் அப்படியே இறங்கி 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 அப்படியே போய் இன்றைக்கு தீமையான காரியங்கள் செய்கிறதுக்கு விருப்பமாகவும் நன்மையான காரியங்கள் செய்கிறது கஷ்டமாகவும் போயிட்டு, இதில் இருந்து நாங்கள் எங்களை மாற்றி எங்களுடைய இல்மிலே தக்குவாவை கொண்டு வந்து நாங்களும் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நன்மைகளின் பக்கம் ஆர்வத்தை அதிகரிக்க வேண்டும், தீமைகளிலே இருந்து நாங்கள் ஒதுங்க வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் இந்த வஹைக்கு கட்டுப்பட்டு நடந்து அல்லாஹ்வின் அருளை பெற்ற நல்ல மக்களாக வாழ்ந்து மரணிச்சு நாளை மர்ம நாளையிலே எடுத்த எடுப்பிலேயே சுவர்க்கத்துக்கு செல்லுங்கள் என்ற அல்லாஹ்வுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய நட்பாக்கியம் பெற்ற நல்மக்களாக வாழ்ந்து மரணிப்போமாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.